காய்கறி போட்டு முட்டை ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பீன்ஸு 2, கேரட்டு, குடமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இதை எண்ணெய் ஊற்றி வதக்கி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி தூள் கொஞ்சோண்டு, வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு, கேரட், குடமிளகா, எல்லாம் போட்டு வதக்கலாம். காயெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா பெரியவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் எங்கள் பேரனுக்காக நான் போடல. உப்பு, காரம், ஜீரகத்தூள் ஜீரண சக்தி அது மட்டும் போட்டு நான் போடுறேன். கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும். காய்க்கு மட்டும் போடுறது. ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இந்த முட்டையோடு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது ஏற்கனவே காய்க்கு உப்பு, காரம், ஜீரகத்தூள் எல்லாமே போட்டேன். டேஸ்ட்டுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காயெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து விட்டாச்சு. இது இப்போ கல் காஞ்சிச்சு. கல்லில் ஊற்றிருக்கேன். சுற்றி எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். காய்கறி முட்டை ஆம்லேட் ரெடி ஆகி போச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு நைஸாக அரிஞ்சு போட்டு கொடுக்கலாம். அது காய்கறி இருக்கிறதே தெரியக்கூடாது. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது.